வீடு கட்டுறதுக்கு பில்டர் கேட்ட பணம் மொத்தத்தையும் நாங்கள் கொடுத்தோங்க. 6 மாதத்தில் கட்டி முடித்து தரேன்னு சொன்னார். ஆனால் 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் கட்டி முடித்து தரவே இல்லை. வீட்டையும் கட்டி முடித்து தரலை, பணத்தையும் திருப்பி தரல. பணத்தையாக திருப்பி கொடுங்க, நாங்கள் வேறு யாராவது வச்சு நாங்கள் வீடு கட்டிக்கிறோன்னு சொன்னோம், அதுவும் தரவே இல்லைங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் சிலருக்கு இருக்குங்க. அதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலர்லாம் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த இடத்துல வில்வ மரம், வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், அது மாதிரி புனிதமான மரங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த மரத்தை எடுத்தால் தான் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்திருக்கும். அதுக்காக நாம் அந்த புனிதமான மரங்களை எல்லாம் வெட்டி இருப்போம். அதனால் ஏற்படக்கூடிய பாவங்கள், சாபங்கள் அதெல்லாம் விலகிறதுக்கும் ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குதுங்க. அந்த திருக்கோவில் பெயர் ஸ்ரீ பூமிநாதர் திருக்கோவில். பேர்லே பூமிநாதர் இருக்கிறார். அற்புதமான ஒரு சிவாலயம்ங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி செல்லும் வழியிலேருந்து குளிப்பிறை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் செவலூர் அப்படிங்கிற ஊர் வருதுங்க. அப்போ செவலூரில் தான் இந்த ஸ்ரீ பூமிநாதருடைய ஆலயம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப பழமையான கோவில். அதாவது பூலோகத்தில் பூமியினுடைய பாரத்தை தாங்க முடியுமா அப்படின்னு சிவபெருமானிடம் இந்த பூமாதேவி கேட்கும் பொழுது அவங்க இந்த கோவிலுக்கு போ, இங்கே வணங்கு அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுக்கு பூமாதேவி வணங்கிய இடம்ங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் 16 பட்டைகளுடன் சிவலிங்கமாக காட்சியளிக்கிறாருங்க. 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த 16 செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய திருக்கோவிலாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ பூமிநாதர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இப்போது வீடு கட்டும்போது சிலருக்கெல்லாம் அதாவது பாம்பு புற்றெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பாவங்கள் தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்குதுங்க. பூமியின் மீது எதெல்லாம் இருந்து அதற்கெல்லாம் நாம் தொந்தரவு தந்திருக்கிறோமோ அந்த பாவங்கள், சாபங்கள் எல்லாமே இந்த கோவிலுக்கு போனால் விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாஸ்து நாட்கள், அந்த வாஸ்து நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் விசேஷ பூஜைகளும் சிவபெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள், 16 விதமான அபிஷேக பொருட்களால் விசேஷ அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்குதுங்க. செவ்வாய்க்கிழமையிலையும் விசேஷமான அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்குதுங்க. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்கள்லாம் இங்கே அதிகமாக வராங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் நீங்கள் ஏதாவது வாங்கி வச்சுருந்து பிளாட் போட்டு விற்று அது சரியாக விற்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே போனால் அந்த இடமெல்லாம் விற்க தொடங்குதுங்க. அது மாதிரி சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குது. அதே போல் சில நோய் நொடி உபாதைகள், அதாவது பைல்ஸ் நோய்கள், முதுகுவலி, இந்த மூலம் இதெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வேண்டிக்கிறாங்க. அந்த நோயெல்லாமே அவங்களுக்கு விலக ஆரம்பிக்குதுங்க. அதே மாதிரி விவசாயம் செய்கிறவங்க வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, தண்ணி பிரச்சனை, அதனால் கோர்ட்டு கேஸு, அது மாதிரி உள்ளவங்க இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கி செல்வதன் மூலமாக கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் தீருது. வாய்க்கால் வரப்பு தகராறும் தீர்ந்து அக்கம் பக்கத்து வீட்டு தகராறு, நிலத்து தகராறு அதெல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க. இந்த வீடை கட்டி பாதியிலே நிற்கிறவங்க இங்கே வீடு வேண்டிட்டு போனாங்கன்னா வீட்டை கட்டி முடிக்கலாம். இங்கே பூஜை செய்யப்பட்ட செங்கல் தராங்க. அந்த செங்கலில் கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு ஸ்ரீ பூமிநாதரை நினைத்து நம்ம வழிபட்டோம்னா சொந்த வீடு நமக்கு சீக்கிரமாக அமையும். பாதியில் நிற்கிற வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய முடியும். அதாவது பூமி சம்பந்தமாக, சொத்து சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக நடக்கிற கேஸ் எதுவாக இருந்தாலும் அதில் நமக்கு வெற்றி எல்லாமே கிடைக்குங்க. மிக பழமையான அற்புதமான கோவிலாக இந்த கோவில் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அருள்மிகு பூமிநாதர் ஸ்ரீ ஆரணவள்ளி உடனுரை ஸ்ரீ அருள்மிகு பூமிநாதர் கோவிலுக்கு செல்வோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவதுடன் சொந்த வீடு வாங்கும் யோகத்தையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, பிரதோஷ நன்னாள் ஆகிய இன்றைய தினத்தில் எல்லாம் அல்ல சிவபெருமானின் சிவகடாட்சமும் நந்தியம்பெருமானின் நன்னருளும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.